ஹே வட்டி. ம் சொல்லு வேதா. வட்டி, நான் சொல்றத மட்டும் காதுல கேட்டுக்கோ. பதிலுக்கு எதுவும் சொல்லாத, யாராவது கேட்ட போறாங்க. ம் இங்க பாரு வட்டி, இந்த வீட்ல நீ திருடுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நாங்க எல்லாருமே குடும்பமா சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போறோம். அப்படியா? ஆமா வட்டி, நாளைக்கோ இல்ல நாளாண்டைக்கோ என்னைக்காவது ஒரு நாள் நாங்க கிளம்பிடுவோம். நாங்க குடும்பமா கிளம்புற இந்த நேரம் தான் உனக்கு கரெக்டான சான்ஸ். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ? என்ன? இங்க பாருமா, ஒழுங்கா நீ பாத்திரத்துல தேய்ச்சி கழுவ மாட்டியா? நல்லா கழுவு. வட்டி பின்னாடி. வேதாமா, என்ன இங்க நிக்கிறீங்க? எதுவும் வேணுமா? எடுத்து தரணுமா? இல்ல சரளாக்கா, தோ இந்த வஞ்சரம் ஒரு காலே, அவ சரியாவே வேலை பார்க்க மாட்டேங்கிறா. அதான் பாத்திரத்தெல்லாம் நல்லா கழுவி வைக்கிறாளா இல்லையான்னு பாக்குறதுக்காக வந்தேன். ஆமா ஆமா, ஆளுதான் ஒசத்தியா வளர்ந்துருக்காளே தவிர மண்டையில மூளைன்னு ஒண்ணு வளரவே இல்ல. ஓடியே உத்தரோசோ. ஆமா சரளாக்கா, நீங்க கப்ப வச்சுட்டு போங்க, நான் அவ நல்லா கழுவுறாளான்னு பாக்குறேன். காஃபி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதான் உறிஞ்சி குடிச்சேன். அங்க ஹால்ல தான் உட்காந்து காபி குடிச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் கிச்சன்ல ஏதோ உருட்டுற சத்தமா கேட்டுச்சா, அதான் என்னன்னு பார்க்க வந்த வேதாமா. உருட்டுற சத்தமா? ஒன்னும் இல்லையேக்கா. அட, அதுதான் நீங்க 2 பேரும் உருட்டிட்டு இருந்தீங்களேமா. எது? பாத்திரத்தை உருட்டிட்டு இருந்தீங்கல்ல. அடிப்பாவி, வேதா கிட்ட இவ்ளோ பேசுறாளா அந்த உத்தரோசா? ஆமா சரளாக்கா, பாத்திரம் தான் ரொம்ப போட்டு உருட்டிட்டு இருந்தாண்டா, நானும் வந்து பாக்கலான்னு வந்தேன். சரி, நீங்க டீ கப்ப வச்சுட்டு கிளம்புங்க. சரி வேதாமா. ஹே உத்தரோசா, அறிவில்லையா இல்ல கண்ணு தெரியலையா? முன்னாடி நினைக்கிறேன்ல. ஐய வஞ்சரம், நீயா நின்னுட்டு இருந்த? நான் சிங்கோட பைப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் வஞ்சரம். சாரி. எது? சிங்கோட பைப்புன்னு நினைச்சியா? ஆமாண்டி, உங்களுக்குலாம் சிங்கோட பைப்பு சிங்குக்கு வெளியே தான் வந்து நட்டுக்கிட்டு இருக்காகும். ஐயோ, முக்கியமான விஷயம் பேசும்போது அவ சண்டை போட்டுட்டு இருக்கா. சரி விட வஞ்சரம், அவங்க தான் தெரியாம இடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. சரளாக்கா, நீங்க வச்சுட்டு போங்க. வச்சுட்டு போவா இவ. எங்க பாரு உத்தரோசா, இந்த வீட்டு ஆளுகளுக்கு மட்டும்தான் நான் தட்டு டம்ளர்லாம் கழுவேன். உனக்கும் சேர்த்தெல்லாம் என்னால கழுவ முடியாது. நான் என்னோட டம்ளரை நீ கழுவி வை நான் சொல்லவே இல்லையே. வேதாமா தான் கழுவ சொல்றாங்க. என்ன வேதாமா, அப்படித்தானே? ஐயோ வஞ்சரம், இப்ப என்ன? சரளாக்காவும் நம்ம வீட்டு ஆளு மாதிரி தான். அதெல்லாம் நீ கழுவலாம், தப்பில்ல. வஞ்சரம் கழுவிட. வேதா ஏன் இப்படி துடிக்கிறா? இவளுக்கு 2 பேரும் என்னமோ சீக்ரெட் பேசிட்டு இருந்தாளுங்க. நான் வரும்போது பாதியிலே நிப்பாட்டிட்டாளுங்க. எப்ப பாரு ஒட்டிக்கிட்டே போறாளுங்க, ஒட்டிக்கிட்டே வராளுங்க. வேதா இருக்கிற இடத்துல தான் வஞ்சரம் இருக்கா, இந்த வஞ்சரம் இருக்கிற இடத்துல தான் இந்த வேதாவும் இருக்கா. எனக்கு என்னவோ இந்த வஞ்சரத்தையே இவதான் உள்ள கூட்டிட்டு வந்த மாதிரி தோணுது. கண்டுபிடிக்கிறேன், கூடே சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். வேதாக்கா, நீங்க போடுங்க, அதெல்லாம் வஞ்சரம் கழுவிடுவா. வஞ்சரம் நீ கழுவமா. சரளாக்கா, நீங்க வச்சுட்டு போங்க. சரிங்க வேதாமா, இந்தா கழுவு. அடியே. ஐயோ வட்டி. என்ன வேதா? நான் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நீ இப்பதான் அந்த டம்ளருக்கு போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. சரி சரி இருவேதா, இந்த தட்டை விளக்கி வச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ வட்டி, எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு இப்படி முழு வேலைக்காரி மாதிரி ஆகிட்டியே. ஆமால, நான் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்? கடவுளே, அததான் சொல்றேன். இங்க பாரு வட்டி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இன்னைக்கு இல்லனா நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நாங்க குலதெய்வம் கோவிலுக்கு போவோம். அந்த கேப்ல நீ தயவு செஞ்சு டாட்டாவோட ரூம்ல போய் சொத்து பத்து நகை எல்லாத்தையும் சொல்லுவேதா. எல்லாத்தையும்? சரளாக்கா, என்னாச்சு? ஐயோ வேதாமா, டீ குடிச்சனா கை கழுவ மறந்துட்டேன், அதான் கழுவிட்டு போலான்னு வந்தேன். என்னக்கா, கையிலையா தொட்டு தொட்டு குடிச்சீங்க? டம்ளர்ல தானே குடிச்சீங்க, அதுக்கு எதுக்கு கை கழுவணும்? அது ஒண்ணும் இல்ல வேதாமா, டீ இப்படி குடிக்கும் போது கையிலலாம் ஒரு சொட்டு ஊத்திருச்சு, அதான் கழுவிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ அக்கா, கழுவிட்டு சீக்கிரம் போங்க. ஏன் வேதாமா, ஏன் என்ன துரத்திட்டே இருக்கீங்க? ஆமா, நீங்களும் அந்த வஞ்சரமும் அப்படி என்ன சீக்ரெட் பேசுறீங்க? என்னது சீக்ரெட்டா? அக்கா, நான் எதுக்கு வஞ்சரத்தை கிட்ட போய் சீக்ரெட் பேசணும்? அவன் நல்ல வேலை செய்யறாளான்னு பாக்குறதுக்கு தான் நான் வந்தேன். மத்தபடி எனக்கு இவகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, நீங்க எப்போதுமே கிச்சனுக்குள்ள வர மாட்டீங்க. இன்னைக்கு என்னடானா அப்பையில இருந்து கிச்சன்லயே தான் இருக்கீங்க. நான் இந்த வீட்டு வேலைக்காரி, என்னையவே கிச்சன்ல வேலை பார்க்க விட மாட்டீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்களும் மணியண்ணாவும் சேர்ந்துதான் வீடு ஃபுல்லா சுத்தம் பண்றீங்க, நிறைய வேலை செய்றீங்க. இந்த வஞ்சரம் எப்ப பாரு ஜாலியாவே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அன்னைக்கு பாக்குற டிவி பாத்துட்டு இருந்தா ஹால்ல, அதான் அவளுக்கும் சேர்த்து வேலை கொடுக்கலாமேன்னு நீங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவீங்கல்ல, அந்த எண்ணத்துலதான். வேற ஒண்ணும் இல்லக்கா. அடடா, ரொம்ப நல்ல எண்ணம் தான். நீயா இப்படி பேசுறது? சரி இல்லையே.
சரளாக்கா, என்னோட ரூமை கூட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் என் ரூமை கூட்டிடுறீங்களா? வேதாமா, காலையிலே கூட்டிட்டேன். ஐயோ சாவடிக்கிறாளே. சரளாக்கா, இல்ல நான் அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் குடிச்சேன். கீழெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிந்திடுச்சு. ஆரஞ்சு எல்லாம் சாப்பிட்டேனா தோலெல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறீங்களா? இல்லனா ஈ முக்கியம், அதுக்கு தான். ஓ அப்படியா வேதாமா? சரிங்க வேதாமா, நான் க்ளீன் பண்ணிடுறேன். வஞ்சிரம், நீ சீக்கிரமா பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு என்ன கூப்பிடு, நான் சமைக்கணும். சரி சரி. வேதா, எனக்கு என்னவோ அந்த வீட்டு ஆளுங்களை விட இவதான் அந்த வீட்லயே ரொம்ப டேஞ்சரான ஆளுன்னு தோணுது. ஆமா வட்டி, நான் கூட சரளாக்காவை என்னமோ நினைச்சேன். ஆனா சீக்ரெட் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. இவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சரி இங்க பாரு, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். ஏய், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போறீங்க. நைட்டோட நைட்டா நான் நகை பணத்தெல்லாம் ஆட்டைய போடணும், அதானே? ஏன் கத்துற? அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க வேதா, அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன், விடு. ஹே வேதா, அந்த கிழவனும் தானே வரா? அப்படிதான் நினைக்கிறேன். குடும்பமா சேர்ந்துதான் எல்லாரும் போறோம். அதனால கண்டிப்பா தாத்தா வந்தா வருவாரு. சரி சரி, அப்ப பிரச்சனை இல்ல. ஆமா, பிளான் என்ன? எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு எங்க போட்டோம்? ஆட்டைய போட்டு நீ பாட்டுக்கு எங்கேயாவது போயிடாத. ஆட்டைய போட்டு வேற எங்கேயாவது பத்திரமா வச்சுட்டு நீ இந்த வீட்லயே இரு. எதுக்கு? அழகா என்ன போலீஸ் புடிச்சிட்டு போய் கொத்த உட்கார வைக்கிறதுக்கா? ஐயோ வட்டி, உனக்கு சொல்றது புரியலையா? நீ பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டனா நீ தான் எடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும். இதுவே நீ நகையை எடுத்து மட்டும் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு நீ இங்கே இருந்தனா யாரோ ஒரு திருட வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு நம்ம சமாளிச்சுக்கலாம். நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா நீ தானே கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க வட்டி, அதுக்கு தான் சொல்றேன். வேதா, இந்த யோசனை எனக்கு இல்லாம போயிடுச்சு. பரம்பரை திருடி நான் வட்டிக்கு விட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்படி ஒரு யோசனைய நான் கூட யோசிச்சது இல்ல. ஆனா நீ சூப்பரான யோசனை சொல்றிய வேதா. என்ன வேதா, நிறைய இடத்துல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கியோ? ஆமா, வீடு வீடா போய் திருடிட்டு இருக்கேன் பாரு. இதுதான் எனக்கு பொழப்பா? வட்டி, நம்ம திருடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. யாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாது, அதுக்கு தான் சொல்றேன். நீ பத்திரமா எங்கேயாவது எடுத்து மட்டும் வை. அப்புறம் இன்னொரு 15 நாள் இல்ல 1 மாசம் அதுக்கப்புறமா நீ இந்த வேலையை விட்டு நின்று. நானே ஏதாவது சண்டை போட்டு இவன் இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி உன்னை வேலை விட்டு தூக்கிடுறேன். என்ன, சரியா? சூப்பர் வேதா, சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். சரி, இதுக்கு மேலேயும் நான் இங்க நின்னேனா கண்டிப்பா சரளாக்காக்கு டவுட் இல்ல, கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. நான் கிளம்புறேன். கோவிலுக்கு போறப்ப சொல்லிட்டு மட்டும் போறேன், ஓகேவா? சரி வேதா. எப்படியோ இந்த வீட்டோட சொத்து பத்தை எல்லாமே என் கைக்கு வந்துச்சுனாலே நான் ராணி தான். என் புருஷனை கூட்டிட்டு அடுத்து என் பிள்ளையும் பிறக்க போகுது. நாங்க ராஜா மாதிரி ஒரு வீட்ல சந்தோஷமா தனியா வாழ போறோம். இந்த கூட்டுக்குள்ளலாம் என்னால அடைஞ்சு கிடக்க முடியாது. எங்கடா போற? அம்மா, ஒரு முக்கியமான வேலையா வெளியே கிளம்புறேன், வந்து சொல்றேன். டேய், உன்கிட்டயும் நான் கொஞ்சம் முக்கியமா பேசணும்டா. அம்மா, எதுவா இருந்தாலும் நான் வந்து கேக்குறேன். இது அதை விட முக்கியமானது. டேய் இருடா, நான் உன் லைஃப் மேட்டரை பத்தி தான் பேச வந்திருக்கேன். மா, நானும் என்னோட லைஃப் மேட்டரை தான் சொல்றேன். நான் போயிட்டு வந்துடுறேன்மா. ஐயோ கிரிஷ், ஒரு 5 நிமிஷம்டா. ஒன்னும் குடி மொழிகிறாது, கொஞ்சம் இரு. சரி, என்னன்னு சொல்லுங்க. டேய், அப்பா ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்ல சொன்னாருடா. என்ன விஷயம்? இல்ல, நீ நிம்மதியை லவ் பண்றதா சொன்னீல, அத நான் அப்பா கிட்ட சொன்னேன். என்னது? அப்பா கிட்ட சொன்னீங்களா? எதுக்குமா சொன்னீங்க? ஐயோ, அப்பா என்ன சொன்னாரு? இல்லடா, அப்பா என்ன சொல்றாருன்னா, நிம்மதி வீட்ல இருந்து எந்த வரதட்சணையும் எதுவும் வராதுல, அவளே பூக்கட்டி தான் வித்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா, அதான் அந்த சுடரம்மா, ஒரு மெஸ்ஸ வச்சுதான் நடத்துறாங்க. அவங்க எவ்வளோடா நம்மளுக்கு கொடுக்க முடியும்? அதான் அப்பா அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணு இல்ல நல்ல பிசினஸ் பண்றவங்க பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாருடா. மா, டே இருடா, கோவப்படாத, நான் ஃபுல்லா சொல்லிக்கிறேன். டே, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்களால எவ்வளோடா நகை போட முடியும்? நம்ம நல்ல கௌரவமான குடும்பம்டா. வெளியே 4 பேர்கிட்ட கௌரவமா சொல்லிக்க வேண்டாம். ஒரு 70 பவுன் 80 பவுன் 100 பவுன் நகை போட்டு வந்தாங்க. 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கையில காசு கொடுத்தாங்க. அது இல்லாம மொத்த ஜாமா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு 15 பவுன் நகை போட்டாங்கன்னு கெத்தா சொல்லிக்க வேணாமா? இதெல்லாம் எங்கடா அந்த சுடரை போட போறா? இங்க பாருப்பா கிரிஷ், நானும் சரி உங்க அப்பாவும் சரி 2 பேருமே லவ்வுக்குலாம் எதிரி கிடையாது. நீ லவ் பண்றேன்னு சொன்னா நாங்க பார்த்து கல்யாணம் தான் பண்ணி வைப்போம். ஆனா நீ லவ் பண்ற பொண்ணதான் எங்களுக்கு பிடிக்கல. இதுவே நீ பெரிய இடத்து பொண்ணு நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து லவ் பண்ணி இருந்தீனா இப்பவே இந்த நிமிஷமே அவங்க வீட்டுல போய் பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணிருப்போம். ஆனா நீ லவ் பண்ணது என்னமோ நிம்மதியே தானடா. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அவங்க ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மிடா. அப்பா இததான் உன்கிட்ட சொல்ல சொன்னாரு. நீ என்ன சொல்ற? கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. அம்மா, நான் அத பத்தி யோசிக்கவே இல்லம்மா. எனக்கு நிம்மதியா மனசால பிடிச்சிருந்தது, அதான் போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். உண்மையை சொல்லணும்னா மத்தியானம் கூட
நிம்மதி என்கிட்ட வந்து பேசினா, என் கையில பொக்கேலாம் கொடுத்துட்டு போனா. ஆனா அவ என்ன சொன்னா? என்ன ப்ரப்போஸ் பண்ணாலா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லம்மா. ஆனா அவ லவ் என்கிட்ட சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அத அத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இப்ப நிம்மதியை பாக்குறதுக்கு தான் நானும் கிளம்புறேன். ஐயோ கிரிஷ், நீ நிம்மதி கிட்ட லவ் சொல்லிட்டா, அவன் உன்கிட்ட சொல்லிட்டா, அது எல்லாத்தையும் விட்டுரு. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சுல்லப்பா. நிம்மதியால நம்ம வீட்டுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இதுவே ஒரு பெரிய இடத்து பொண்ணு, பணக்கார பொண்ணுனா யோசிச்சு பாரு. நம்ம வீட்டுக்கு தங்கமும் வைரமும் பணமும் லட்சக்கணக்குல கொட்டுண்டா. போயும் நிம்மதியை கல்யாணம் பண்ணா நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்பா சொல்லிருக்காரு, நாளைக்கே அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலாம். அந்த பொண்ணை பாரு. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. நம்மளுக்கும் நிறைய வரதட்சணை கொடுப்பாங்கடா. டேய், அது மட்டுமா, நம்ம வீட்ல ஏற்கனவே ஒரு காரு வண்டி எல்லாமே இருக்கு. ஆனா அந்த பொண்ணு வீட்லயும் கௌரவமா வெளியே சொல்லிக்கணும்னு அவங்களும் காரு வண்டின்னு எல்லாத்தையும் வாங்கி தருவாங்கடா. இதுவே நீ நிம்மதியை கல்யாணம் பண்ணினா ஒண்ணுமே உனக்கு கிடைக்காது. என்ன கிரிஷ், நான் சொல்றது உனக்கு புரியுதுல? புரியுதுமா. நிம்மதியை கல்யாணம் பண்ணினா நீ ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவ, கூட ஒண்ணும் வராது. ஆனா இதுவே அப்பா ஃப்ரெண்டோட பொண்ணை கல்யாணம் பண்ணினா அந்த பொண்ணுக்கு பொண்ணும் ஆச்சு, கூட காசு பணம் நகை காரு எல்லாம் கிடைக்கும்டா. யோசிச்சு பாரு. அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் அந்த யோசனை வந்தது. நிம்மதி சொன்னானா நீ நிம்மதி கிட்ட பேசு. இல்ல நிம்மதி, எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல, நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லு. அதெல்லாம் அவளா ஒன்னும் பண்ண முடியாது. நீ அப்புறம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருடா. சரிம்மா, இருங்க, நான் முதல்ல போய் நிம்மதியை பார்த்துட்டு வரேன். அதுலயும் அப்பா கிட்ட சொன்னேன்டா. அதுக்கு அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? அவன் யாரை வேணாலும் லவ் பண்ணிட்டு போட்டோம், ஆனா கல்யாணம் நான் சொல்ற பொண்ணதான் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால பாத்து பத்திரமா இரு என்ன? ஓகேம்மா. சரி, போயிட்டு சீக்கிரம் வா. அந்த நிம்மதி கிட்ட எல்லாம் ரொம்ப பேச்சுவார்த்தை வச்சுக்காத. ஆதி கிட்டன வாட்டி கால் பண்ணிட்டேன், ஆனா அவன் போனே அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறானே. ஆதி எங்க தான் போனா? நிம்மதி, நிம்மதி, என் மேல கோபமா இருக்கியா? ஆமா. ஐயோ, ஒருவேளை நம்ம குடிச்சிருந்தோன்னு இவ கண்டுபிடிச்சிட்டாளா? நிம்மதி, ஏன் மேல கோபமா இருக்க? பின்ன என்ன கிரிஷ், நான் எவ்வளவு ஃபீலிங்ஸோட எமோஷனலா உன்கிட்ட பேச வந்தா, நீ தேங்க்யூ சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்புற. ஐயோ, என்ன ஃபீலிங்ஸா, என்ன எமோஷனலா பேசினா? ஐயோ, எதுவுமே ஞாபகம் இல்லையே. நிம்மதி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். நீ இவ்ளோ கோவப்பட்டு போவேன்னு சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எப்படி விளையாட்டுக்கு பண்ணீங்களா சார்? ஏன் கிரிஷ், ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது மட்டும் நல்ல ஃபீலிங்ஸா எமோஷனலா நல்ல இதோட கேட்கணும். இதுவே ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தா நீ தேங்க்யூன்னு கிண்டல் பண்ணி அனுப்புவ. அத நான் விளையாட்டுக்கு நீ பண்ணேன்னு சொன்னா அதையும் நான் எடுத்துக்கணுமா? ஓஹோ, அடடே கிரிஷ், உன்னை ப்ரப்போஸ் தான் பண்ணாளாடா இவ? ஐயோ, என்ன சொல்லி ப்ரப்போஸ் பண்ணா ஒன்னும் தெரியலையே. அந்த நேரம்னு பார்த்தா நான் குடிக்கணும். நிம்மதி, அப்படிலாம் சொல்லாத. நான் உன்னை உண்மையா லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல. நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணும்போதே உனக்கு அது தெரியல. நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லும் போது எனக்கும் அதே ஃபீலிங்ஸ் தான் இருந்துச்சு. இருந்தாலும் சும்மா உன்னை கலாய்ச்சி பார்க்கலாமேனு தான் தேங்க்யூன்னு சொன்னேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நிம்மதி, லவ்வ சொல்லி இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள நம்மளுக்குள்ள ஃபர்ஸ்ட் சண்டே வந்துருச்சு பாத்தியா? இப்படிதான் லவ் பண்றவங்க புருஷன் பொண்டாட்டி கூட எல்லாம் குட்டி குட்டியா சண்டை வரும்னு சொல்லுவாங்க. இப்பதான் நான் முத வாட்டி அனுபவிக்கிறேன் நிம்மதி. இருந்தாலும் நீ ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்க கிரிஷ். ஒரு பொண்ணு வந்து லவ் சொல்லும் போதா நீ இப்படி விளையாடுவ? அதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருக்கு. ஆமால, சாரி நிம்மதி, நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது. நான் ஒரு லூசுத்தனமா பண்ணிட்டேன். இங்க பாரு, இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன், ஓகேவா? நீ என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். சரி, என்ன பண்ண சமாதானம் ஆவ சொல்லு. இதுக்கு கண்டிப்பா மன்னிப்பும் கிடையாது, சமாதானமும் கிடையாது. நிம்மதி ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு. வேணும்னா நீ இப்ப இன்னொரு வாட்டி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணு. நான் அத நல்ல எமோஷனல் ஃபீலிங்கோட கேக்குறேன். டேய், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் பண்ணனோனே உடனே வந்துராது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரணும். நான் ஒரு விஷயம் சொல்லவா? ரிஹர்சல் பாக்குறப்ப கூட நல்ல ஃபீலிங்ஸோட இருந்தேன்டா. ஆனா உன்கிட்ட சொல்லும்போது அந்த ஃபீலிங்ஸ் 1% கூட இல்ல தெரியுமா? ஐயோ, சாரி நிம்மதி. சரி, ஓகே விடு. நிறைய வாட்டி சாரி கேட்டுட்ட, போதும். சரி, அப்ப நம்ம ஆபீஷியலா லவ் பண்றோம், அப்படிதானே? ஓ, இதுல என்ன ஆபீஷியலா வர லவ் பண்றோம்? அக்ரிமெண்ட் போட்டு சைன் போட்டுக்கலாமா? சச்சச்ச, அதெல்லாம் வேணாம். சரி வா, இப்ப நம்ம வெளியே போலாம். வெளியே வா? எங்க போலாம் நிம்மதி, நீ வந்து ஏறு. நம்ம லவ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் போற இடம் நல்ல ஒரு இடமா நல்ல மெமரபிளா இருக்கணும். அதுக்காக உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். டே, பாத்தி கீட்டின்னு கூட்டிட்டு போயிட மாட்டியே? அப்புறம் அன்னைக்கு மாதிரி ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. நிம்மதி,
நல்லா பார்ட்டிக்கு போற ஆளே கிடையாது. எனக்கு இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரி பசங்களை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. ம் சூப்பர், இப்படிதான் இருக்கணும். அப்புறம் கிரிஷ், நானும் உன்கிட்ட முக்கியமான சில விஷயங்கள்லாம் பேசணும். என்ன சொல்லணும் நிம்மதி? நம்மளோட லவ் மேட்டர் பத்தி தான். எங்க அம்மா கிட்ட நம்ம மேட்டர் பத்தி சொன்னேன். ஐயோ, என்ன சொல்ற? உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டியா? ஆமா, ஏன் என்னாச்சு? ஐயோ, இவங்க அம்மா வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாலே. இப்ப போய் நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஐயோ கிரிஷ், என்னாச்சு? நிம்மதி, ஒன்றும் இல்லை. நீ உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே. உங்க அம்மா உன்னை அடிச்சு திட்டிருப்பாங்களே, அதான் கேக்குறேன். கிரிஷ், அதுதான் இல்ல. எங்க அம்மா நார்மல் அம்மா மாதிரி கிடையாது. அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி வா, நீ ஏதோ ஒரு இடத்துக்கு போலான்னு சொன்னல, அங்க போய் இந்த விஷயம்லாம் உன்கிட்ட சொல்றேன். சரி சரி, வா வந்து வண்டியில ஏறு. டடான், தோ வந்துட்டேன்ல. அடடடடடா, வேதா என்னம்மா பிளான் போடுற? ஆனா நம்ம சரளாவை சும்மா சொல்லக்கூடாதுங்க. அடிச்சு தூள் கிளப்பிட்டா போங்க. நல்ல பிளான் தான் ரெண்டு பேரும் போட்டு வச்சிருக்காங்க. சொதப்ப போகுதா இல்ல அந்த பிளானை நிறைவேற்ற போறாங்களான்றதெல்லாம் கம்மிங் எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கிறிஷோட அம்மா பேசினதை கேட்டிங்களா? யாராவது இப்படி எல்லாம் பேசுவாங்களா? இந்த காலத்துல வரதட்சணையை எப்படி எல்லாம் எதிர்பார்க்கறாங்க பாருங்க. கிறிஷ் மட்டும் என்னது சாதாரண ஆளா? கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்க போகுதுன்னு தெரியுது. ஆனா இதுல நிம்மதி மாட்டிக்கிட்டாலே. அவளா இதுல இருந்து வெளியே வர போறாளா இல்ல அவளை யாராவது காப்பாத்த போறாங்களா? இதெல்லாம் தான் அடுத்தடுத்த எபிசோட்ல நீங்க பார்க்க போறீங்க. சாரி மக்களே, நேத்துக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா போட முடியல. ரொம்ப தொண்டை வலி. இப்பவே கொஞ்சம் கரகரந்தா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி தான் பேசியிருக்கேன். சரி, இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் 10K ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 90 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க. மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம். மறந்துட்டேன். நல்ல கூலிங்கான கிளைமேட்டா, நல்ல தொண்டைக்கு இதமா இருக்கணும்னு ரசம் சாதம் பண்ணி பொடலங்காய் பொரியல் பண்ணிருக்கேங்க. நீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்றதெல்லாம் மறக்காம சொல்லிட்டு போங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. நிறைய பேர் விதவிதமா சமைச்சு என்ன ரொம்ப டெம்ட் ஆகுறீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் சொல்லிட்டு போங்க. சரி, ஓகே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.